நீங்க உங்களோட இந்த ஜர்னி எப்படி சார் கொண்டு வந்தீங்க? என்னென்ன கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? எப்படி வந்து ஃபேமிலியும், உங்களோட ப்ரொஃபஷனையும் எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? கஷ்டம் எல்லா தொழில்லையும் இருக்குமா. எந்த தொழில்லையும் கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆஃபீஸ் போகிறவங்கள எடுத்துக்கோங்க. காலையில் அதுவும் லேடிஸுக்கு கேட்கவே வேணாம். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சு வச்சு, புருஷனுக்கு பார்த்துட்டு, பிள்ளைக்கு பார்த்துக்கிட்டு 9 மணிக்கெல்லாம் பஸ்ஸை பிடிச்சி ஆஃபீஸ்க்கு ஓடி, திரும்ப நைட்டு 7 மணிக்கு மேலே பஸ்ஸை பிடிச்சி வரும்போதே காய்கறியை வாங்கிட்டு வந்து நைட்டு டின்னருக்கு எல்லாம் பண்ணி 10 மணிக்கு படுக்கிறதுக்குள்ளே அப்பாடான்னு ஆகிடும். இந்த கஷ்டம் எல்லாருக்கும் உண்டு. அது மாதிரி இப்போ நம்ம ஆம்பளைங்க சம்பாதிக்கிறோம். இப்போ எங்களுக்குலாம் வந்து என்னென்னா கொஞ்சம் கஷ்டம் ஜாஸ்தி. ஃபேஸ் பண்ணணும் ஒவ்வொன்றையும். ஆமாம், ஃபீஸ் கட்டணும், பிள்ளைங்களுக்கு வைஃபை பிள்ளைங்க பார்க்கணும். கட்டினா அந்த டைம் வரும்போது எங்கடா கடன் வாங்க தட்டி போவாங்க. கடவுள் புண்ணியத்தில் நான் இது வரைக்கும் யார்ட்டையும் கடன் வாங்கலை, கொடுக்கல. சூப்பர் அது சார். சின்னதுலேருந்து அந்த பழக்கம் இல்லாததுனால எங்கள் குருநாதர் என்னை அப்படியே காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டார். அப்படியே இருக்கிறத வச்சு அப்படியே சிம்பிளாக லைஃப் ஓட்டிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான்.